வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 8, 2009 வருடம், செங்கனூர், கேரளா. கேரளால ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு டவுன் தான் செங்கனூர். ரிட்டையர்ட் ஆனாலும் கூட காலையில நேரமே எந்திரிச்சு அன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யறத வழக்கமா வச்சிருந்த ஒரு நபர் தான் 65 வயதான பாஸ்கர கரணவர். ஆனா அன்னைக்கு காலையில ரொம்ப நேரம் ஆகியுமே அவருடைய ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வரல. அதனால கரணவருடைய பையனுடைய மனைவி, அதாவது அவருடைய மருமகள் ஷெரின், கரணவருடைய ரூமுக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவருடைய ரூமுக்கு பக்கத்துல போகும் பொழுதே கீழே ஏதோ ஒண்ணு கொட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே அது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ரூம்குள்ள என்ட்ரானவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும் பொழுது கரணவர் அவருடைய பெட்ல இறந்த நிலைமையில கடந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்க அந்த ரூம்குள்ள என்ட்ராகும் பொழுது கீழே சிந்தி இருந்தது மிளகாய் தூள். அது அந்த ரூமுடைய கீழே மட்டும் சிந்தி கிடக்கல, கரணவருடைய உடம்பு முழுவதுமே அந்த மிளகாய் தூள் தூவப்பட்டிருந்துச்சு. மேலும் அங்கிருந்த லேப்டாப், மொபைல் போன்ஸ், வாட்சஸ், கோல்ட் செயின் அப்படின்னு அந்த ரூம்ல இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே காணாம போயிருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ண ஷெரின் அவருடைய மாமனார் கரணவர் இறந்து போயிருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது, மாறாக அவரு கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ரொம்பவே பதட்டம் அடைஞ்சவங்க பயத்துல பக்கத்து வீடுகள் இருந்தவங்களை கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா போலீஸ்க்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. கூடவே முழு செங்கனூருக்குமே கரணவருடைய வீட்டுல திருட்டும் கொலையும் நடந்துருச்சு அப்படிங்கிற செய்தி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. காலையில 9 மணிக்கெல்லாம் செங்கனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸுடைய FIR பதிவு செய்யப்படுது. கண்டிப்பா திருட வந்தவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்படுது. அப்படி திருட வந்தது யாரு, எப்படி திருட்டும் கொலையும் நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் வெறும் 40 நாட்கள்ல அவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு அதுல சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளையுமே கைது பண்றாங்க. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. கரணவர் அப்படிங்கிற வயசானவர் கொல்லப்பட்ட இந்த கேஸ்ல உங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கருத்தும் இந்த வீடியோவுடைய எண்ட்ல காத்துட்டு இருக்கு. ஏன் நம்ம சேனல் பாக்குற எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு கருத்து தான் அது. அப்படி கரணவருடைய கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச அந்த திடீர் திருப்பம் என்ன, திருட வந்தவங்க எப்படி கரணவரை கொலை பண்ணாங்க, போலீஸ் எப்படி 40 நாட்கள்ல அவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. யூஎஸ்ல பல வருடங்கள் தன்னுடைய குடும்பத்தோட இருந்ததுக்கு அப்புறமா ரிட்டையர்ட் லைஃபை தன்னுடைய சொந்த ஊர்ல வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கரணவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு. கரணவருக்கு செங்கனூர்ல ஒரு பெரிய வில்லா இருக்கு. அந்த வில்லால தான் கரணவருடைய பையனான பினுவுடைய மனைவியான ஷெரின் மற்றும் அவங்களுடைய குழந்தை ஐஸ்வர்யா அப்படின்னு மொத்தம் 4 பேர் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க கூடவே அந்த வீட்டுல வேலை பார்க்கிற சர்வெண்ட்டும் மற்றும் டிரைவரும் அந்த வீட்லயே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுல கரணவருடைய
பையனான பினு கொஞ்சம் மனநலம் குன்றியவர் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே தெரிய வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷனுடைய முதல் கட்டமா போலீஸ் சம்பவம் நடந்த அந்த நாள் வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீட்டில் இருந்த கர்ணவருடைய மருமகளான ஷெரின், அந்த வீட்டுடைய சர்வெண்ட் மற்றும் டிரைவர் அப்படின்னு இந்த 3 பேருக்கிட்டையுமே விசாரிச்சதுல அவங்களுக்கு தெரிய வந்தது இதுதான். நவம்பர் 8, 2009, அதாவது சம்பவம் நடந்த அந்த நாள் அன்னைக்கு அதிகாலை நேரத்துல அந்த வீட்டுடைய சர்வெண்ட் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுடைய முன் மற்றும் பின் வாசல் கதவுகள் திறந்த மாதிரி இருந்திருக்கு. சர்வெண்ட் முதல்ல இந்த விஷயத்த அந்த வீட்டுடைய டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கர்ணவருடைய மருமகளான ஷெரின் கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஷெரின், ஒருவேளை நேத்து நைட்டு நம்ம மறந்து தாள் போடாம தூங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த விஷயத்த அப்படியே அசால்ட்டா விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரர் கர்ணவருடைய ரூம் பக்கத்துல போகும்போது அவருடைய ரூம் கதவுக்கு வெளியில மிளகாய் தூள் சிந்தி இருக்கிறத பார்த்திருக்காரு. இத பத்தியும் டிரைவர் மற்றும் ஷெரின் கிட்ட சொல்லியிருக்காரு. வீட்டுடைய முன் மற்றும் பின் வாசல் கதவுகள் திறக்கப்பட்டிருந்துச்சு. கர்ணவரும் இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல. ரூமுக்கு வெளியில மிளகாய் தூள் கொட்டி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ஏதோ சரியில்லை அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஷெரின் கர்ணவருடைய ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி உள்ள போனவங்க கர்ணவர் இறந்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. திருட வந்தவங்க அங்கிருந்து மொத்தமா 1,11,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கர்ணவருக்கு சொந்தமான ரொம்பவே விலை மதிப்புள்ள சொத்து பத்திரங்களும் அந்த ரூம்ல இருந்து திருட்டு போயிருந்ததா ஷெரின் மூலியமா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இப்படி வீட்டுல இருந்தவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கர்ணவர் வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல வசிச்ச நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள், அதாவது நவம்பர் 7 அன்னைக்கு நைட்டு ஒரு 10:45 மணிக்கு கர்ணவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் சந்தேகப்படும்படியா நின்னுட்டு இருந்ததை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனை பார்த்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர், எவன் நாசமா போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இல்லாம யார் நீங்க, எதுக்காக இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நபரோ யூரின் பாஸ் பண்றதுக்கு அங்க வந்ததாகவும் அவனுடைய வண்டியில பெட்ரோல் காலியாகி இங்க பக்கத்துல நின்னுட்டதாகவும் சொல்லியிருக்கான். அதனால அவன் இவர்கிட்ட ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது இங்க உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் பேசி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி ஓகே அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அவருக்கு தெரிஞ்ச டிரைவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு. கரெக்டா அதே டைம்ல இன்னும் 2 பேர் கர்ணவருடைய வீட்டு பக்கமா ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்தவங்க முதல்ல நின்னுட்டு இருந்த இவங்கிட்ட இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல 3 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்காங்க. நவம்பர் 9, 2009, அதாவது சம்பவம் நடந்த நாளுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு காலையில அட்டாப்சி பண்றதுக்காக கர்ணவருடைய உடல் எடுத்து செல்லப்படுது. அப்படி கர்ணவருடைய பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்ணவருடைய பாடியில பல இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்சியேஷன், அதாவது அவர் இறந்ததற்கான காரணம் ரொம்பவே பலமா அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டதால அவரால் மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காரு அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. சோ திருட வந்தவனுங்களை கர்ணவர் பார்த்திருக்கலாம், அவனுங்க கூட சண்டை போட ட்ரை பண்ணிருக்கலாம், அதனால அவனுங்க தப்பிக்கிறதுக்காக கர்ணவரை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வராங்க. பட் ஸ்டில் சரியான ஆதாரங்கள் இல்லாததால போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. கிரைம் சீனையும் தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி தொடர்ந்து விசாரணை பண்ண போலீஸ்க்கு கர்ணவரை கொலை பண்ணது வெளியால் கிடையாது, கண்டிப்பா அந்த கில்லர் தெரிஞ்சவரா தான் இருக்கணும். முக்கியமா கில்லர் அந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. போலீஸ் அப்படி வீட்டுல இருந்தவங்களையே சந்தேகப்பட்டதுக்கு 3 ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருந்துச்சு. அதுல முதலாவது, கர்ணவருடைய வீட்டுல 2 பொமரேனியன் டாக்ஸ் இருக்கு. வழக்கமாவே அவங்களுடைய வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்க அப்படின்னா அந்த நாய்கள் உடனடியா குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கொலை நடந்த அன்னைக்கு அந்த நாய்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமுமே வராம இருந்திருக்கு அப்படிங்கிறது விசாரணையில இருந்து தெரிய வந்திருக்கு. விச் மீன்ஸ் கில்லர்ஸ் அந்த நாய்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ கில்லர்ஸ் அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க.
அடுத்தது இரண்டாவது சம்பவம் நடந்த அந்த நாளன்னைக்கு அந்த வீட்டுடைய 2 கதவுகளுமே திறக்கப்பட்டிருந்தது. ஷெரினும் ஆரம்பத்துல அவங்க தாழ்பால் போட மறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா சம்பவம் நடந்த அந்த நைட் அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கதவு பூட்டப்பட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆனா அதிகாலை நேரத்துல அந்த வீட்டுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா திருட வந்தவனுங்க, அதாவது கில்லர்ஸ், அந்த கதவு வழியா தான் உள்ள போயிருந்திருக்கணும். பிகாஸ் வீடு முழுவதுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு அடையாளங்களோ தடயமோ எங்கேயுமே இல்ல. சோ ரொம்பவே பலமான அந்த கதவுகளை உடைக்காம அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் அந்த கில்லர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. கடைசியா மூன்றாவது காரணம், கர்ணவருடைய ரூம்ல சிதறி கிடந்த அந்த மிளகாய் தூள். அந்த மிளகாய் தூள்ல என்ன இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் அப்படி அன்னைக்கு கீழே கொட்டப்பட்டிருந்த அந்த மிளகாய் தூளை செக் பண்ணி பார்த்தப்ப அது கர்ணவருடைய வீட்டு கிச்சன்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திருட வந்தவனுங்க கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு தேடி போய் அப்படி கிச்சனை தேடி கண்டுபிடிச்சாலும் அங்க மிளகாய் பொடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அந்த ரூம்ல போட்டுட்டு போயிருப்பானுங்க அப்படிங்கிறதுக்கான பிராக்டிக்கல் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ கண்டிப்பா வீட்டுல இருந்த அந்த சர்வன்ட், அதாவது அந்த வேலைக்காரர் அல்லது அவருடைய மனைவியான ஷெரின், இவங்கள அது யாரா கூட இருக்கலாம். கண்டிப்பா நடந்த சம்பவங்களுக்கும் வீட்டுல இருந்த அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் இந்த கொலையில கண்டிப்பா தொடர்பு இருக்கு அப்படிங்கறத போலீஸ் உறுதியா நம்பினாங்க. ஆனா வெறும் நம்பிக்கையை வச்சு கோர்ட்ல எதுவும் பண்ண முடியாது இல்லையா? கோர்ட்டுக்கு தேவை சரியான ஆதாரங்கள். அதனால போலீஸ் ரொம்பவே தீவிரமா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே மறுபடியும் முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய முடிவுல தான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தர் மேல போலீஸோடைய இந்த சந்தேகம் 100% உறுதியாச்சு. அது கர்ணவருடைய வீட்டு டிரைவரோ இல்லைன்னா அந்த வீட்டுடைய வேலைக்காரனோ இல்ல, அது கர்ணவருடைய மருமகளான ஷெரின். ஏன்னா கடைசியா போலீஸ் விசாரிக்கும் பொழுது எல்லாருமே சொன்ன ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, ஷெரினுக்கும் கர்ணவருக்கும் இடையில நடக்கிற வாக்குவாதங்களும் சண்டைகளும் தான். அப்படி ஒரு நாள் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி ஷெரின் கர்ணவரை அடிச்சிருக்காங்க. அதனால அவருடைய கண்ணாடி உடைஞ்சது மட்டும் இல்லாம அவருடைய மூக்குலையும் காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இப்படி அடிக்கடி சண்டைகளும் வாக்குவாதங்களும் அவங்களுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போலீஸ் கேட்டப்ப அவங்க எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னது டீட் கேன்சலேஷன், அதாவது சொத்து பத்திரத்தை கேன்சல் பண்ணது. இது எல்லாமே ஆரம்பிச்சது 2008 டிசம்பர்ல. கர்ணவர் அவருடைய சொத்து எல்லாத்தையுமே அவருக்கு அப்புறமா அவருடைய பையன் பினு, மருமகள் ஷெரின் மற்றும் பேத்தி ஐஸ்வர்யாவுடைய பேருக்கு மாத்துறதா உயில் பத்திரம் ஒண்ணு சைன் போட்டிருக்காரு. ஆனா ஒரு மாசத்திலேயே, அதாவது ஜனவரி 2009 இந்த உயிலால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உயிலையே கேன்சலும் பண்ணிருக்காரு. ஷெரின் அளவுக்கு அதிகமா செலவு பண்றவங்க. பினு அதையெல்லாம் தட்டி கேட்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இல்ல அப்படின்னாலும் கர்ணவர் ஷெரினை நிறைய முறை தட்டி கேட்டிருக்காரு. சோ இப்படி அவங்க செலவு பண்றத கர்ணவர் தட்டி கேட்கறது, இப்ப உயிலை கேன்சல் பண்ணது அப்படின்னு கர்ணவர் மேல ஷெரினுக்கு ஒரு பயங்கரமான வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கர்ணவர் ஒரு முறை அவருடைய தங்கச்சி கிட்ட ஷெரினுடைய நடவடிக்கைகளை சொல்லி அவ என்னைய கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு சந்தேகங்கள் இருந்தும் வாக்குவாதங்கள் நடந்தும் ஷெரினுடைய இந்த நடத்தைக்கெல்லாம் கர்ணவர் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. அவருடைய டிசேபிள்டு பையனான பினுவுடைய வாழ்க்கை இதன் மூலமா பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அது. அந்த வீட்டுடைய வேலைக்காரர் மற்றும் அந்த வீட்டுடைய டிரைவரை விசாரிச்சதுல மேலும் சில விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 6 தேதி ஷெரின் டிரைவர் கிட்ட ஸ்ட்ரென்சில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இப்படி நிறைய வாக்குமூல ஆதாரங்கள் ஷெரினுக்கு எதிராக இருந்ததால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்த விசாரணையில அவங்க போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணது இதுதான். ஷெரினுக்கு ஆல்ரெடி கர்ணவர் மேல ரொம்பவே பயங்கரமான வெறுப்பு இருந்திருக்கு. மற்றும் ஷெரினுடைய கணவரான பினுவும் கொஞ்சம் மென்டலி டிசேபிள்டு பர்சன் அப்படிங்கறதால அவளுக்கு வேற ஒரு நபர் கூட இல்லீகலான அஃபையரும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அவனுடைய பெயர் பாசித் அலி. கர்ணவர் மேல இருந்த வெறுப்பால அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சொந்த மாமனாரையே கொலை பண்றதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளான் படி கர்ணவரை கொலை பண்றதுக்காக பசித் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸான நிதின் மற்றும் ஷானு ரஷீத்தை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டிருக்கான். இப்படி கூட்டு சேர்ந்த இந்த 4 பேருமே கர்ணவரை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க.
அதன்படி சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது நவம்பர் 7ஆம் தேதி இரவு, ஷெரின் வீட்டில் இருந்த 2 பொமரேனியன் நாய்களுக்கும் டிரைவர் வாங்கிட்டு வந்த அந்த தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தி அந்த நாய்களுடைய சாப்பாட்டுல கலந்து போட்டிருக்கா. அதுல கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய்களும் மயக்கம் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வீட்டில இருந்த மத்தவங்க எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டுடைய 2 கதவுகளையுமே திறந்து வச்சிருக்கா. அதன் வழியா தான் பசித் மற்றும் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 3 பேருமே சேர்ந்து கரணவரை கொலை பண்ற நோக்கத்துல அவருடைய ரூம்குள்ள என்டர் ஆயிருக்கானுங்க. தூங்கிட்டு இருந்த கர்ணவருடைய மூக்கு மற்றும் வாய் பகுதியை குளோரோஃபார்ம் கலந்த துணியால முதல்ல அமுக்கி இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி கர்ணவர் கண் விழிச்சிருக்காரு. இவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆனவரு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடி இருக்காரு. உடனே பசித்துடைய 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் பில்லோவை வச்சு கர்ணவர் மூச்சு விட முடியாதபடி அவருடைய முகத்து மேல வச்சு அமுக்கி பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் கர்ணவருடைய அடிவயிற்று பகுதியில காலை வச்சு அவரு அசைய முடியாத மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்கான். இப்ப பாசித் கர்ணவருடைய கழுத்தை தவளை வச்சு ரொம்பவே இறுக்கமா கட்டி நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுல கர்ணவர் மூச்சு விட முடியாம துடிச்சு அங்கேயே இறந்து போயிருக்காரு. இப்படி கர்ணவரை அநியாயமா கொன்னுட்டு ரொம்பவே சாவகாசமா இது திருட்டுக்காக நடந்த ஒரு கொலைதான் அப்படின்னு போலீஸை திசை திருப்புறதுக்காக அந்த ரூம்ல இருந்த சில விலை மதிப்பான பொருட்களை திருடி இருக்கானுங்க. அதுக்கப்புறமா எவிடன்ஸ் இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், மோப்ப நாய் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஷெரின் கிட்ட சொல்லி அந்த வீட்டுல இருந்து மிளகாய் தூளை எடுத்துட்டு வந்து கர்ணவருடைய உடல்ல மற்றும் அந்த ரூமுடைய மத்த இடங்கள்ல அப்படின்னு தூவி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே பண்றதுக்காக பயங்கரமா திட்டம் போட்டு காசுக்காக கொலை பண்ண துணிஞ்ச ஷெரினுக்கு அப்ப வயசு வெறும் 27 மட்டும்தான். ஷெரினுடைய வாக்குமூலம் மற்றும் அவளுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸை வச்சு கர்ணவர் கொலை செய்யப்பட்டு 4 நாட்களிலேயே முதல் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவனுங்க 3 பேருமே டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. ஆரம்பத்துல சம்பவம் நடந்த அந்த நாள் இரவு கர்ணவருடைய வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு நெய்பர் அன்னைக்கு நைட்டு ஒரு 3 பேரை பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லையா, அவரு தான் இந்த 3 பேரையுமே அடையாளமும் காமிச்சிருக்காரு. பிப்ரவரி 7, 2010 அன்னைக்கு கோர்ட்ல ஷெரின், அவளுடைய பாய் ஃப்ரெண்டான பாசித் அலி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸான நிதின் மற்றும் ஷானு ரஷீத் இவங்க எல்லாத்துக்குமே 85,000 ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல பெரிய குழப்பங்களோ இல்ல கான்ஸ்பிரசி தியரிகளோ இல்ல அப்படின்னாலுமே இது மக்களுக்கு ஒரு பெரிய உண்மையை எடுத்துக்காட்டுற ஒரு கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பேராசை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா பணத்துக்காக இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள் கூட பண்ணுவாங்க அப்படிங்கிற உண்மை இந்த கேஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல வர்ற ஒவ்வொரு வீடியோஸுமே என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டியதற்கான காரணம் எல்லாருமே காசுக்காக ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய உலகத்துல எத்தனையோ குற்ற செயல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல நம்ம விக்டிமாகாம தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குற்றங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல போய் சிக்காம நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை இப்போ வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் பிடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.